11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.9இல் 8ஆம் கணக்கு பார்க்கிறோம். முக்கோணம் ஏபிசியில் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பெருக்கல் tan b ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு tan c என நிறுவுகன்னு கேட்கப்பட்டிருக்கு. சைன் விதியை பயன்படுத்தி இந்த நிபந்தனையை நிறுவுறோம். சைன் விதியானது a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to 2rக்கு சமம். இந்த சைன் விதியிலிருந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் 2rக்கு சமப்படுத்துகிறப்ப a by sin a equal to 2r எனும் பொழுது aயின் மதிப்பானது 2r sin aவிற்கு சமம். b by sin b equal to 2r எனும் பொழுது b equal to மதிப்பு 2r sin bக்கும் c by sin c ஈக்குவல் டு 2r எனும் பொழுது c ஈக்குவல் டு மதிப்பானது 2r sin cன்னு கொடுக்கலாம். மேலும் கொசைன் விதியையும் இதில் பயன்படுத்துகிறோம். கொசைன் விதியானது காஸ் ஏ, கொசைன் விதி காஸ் ஏ, முதல் சூத்திரமானது காஸ் ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2bcன்னும், அடுத்து காஸ் பி ஈக்குவல் டு c ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டரில் 2ca காஸ் சி ஈக்குவல் டு மதிப்பானது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2ab. இந்த இரண்டு விதிகளையும் பயன்படுத்தி இந்த தேவையான நிபந்தனையை நிறுவனம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை எழுதிக்கலாம். இடதுபுற மதிப்பானது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் பெருக்கல் tan bன்னும், வலதுபுற மதிப்பானது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு tan c. இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று சமம்னு காட்டுறதுக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய tan b அப்படியே எழுதிட்டு வலதுபுறம் இருக்கக்கூடிய tan c இடதுபுறம் கொண்டு வரப்போ வகுத்தல்ல பை tan cன்னும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டு இடதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்பு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரை பெருக்கல்ல இருக்கிறத வகுத்தலுக்கு கொண்டு வரலாம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை நிறுவுறதுக்கு tan b by tan c equal to a square plus b square minus c square by a square minus b square plus c square. இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று சமம்னு நம்ம காட்டணும்னா போதும். இதில் LHS மதிப்பானது tan b divided by tan cன்னு இருக்கு. tan b divided by tan cல tan b அப்படியே எழுதிட்டு tan c என்பது வகுத்தல்ல இருக்கிறனால 1 by tan cன்னு எழுதிக்கிறோம். tan b 1 by tan c என்பது எதற்கு சமம்னா cot cக்கு சமம். அப்போ cot cன்னு கொடுத்துட்றோம். tan மற்றும் காட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை சைன் மற்றும் காசுக்கு மாத்திரப்ப tan என்பது சைன் பை காசு, எனவே சைன் b பை காஸ் பின்னும், cot c என்பதை காஸ் c டிவைடட் பை சைன் cன்னும் நம்ம எழுதிக்கலாம். சைனுக்கு பதிலாக சைன் சூத்திரத்தையும் காசுக்கு பதிலாக கொசைன் சூத்திரத்தையும் பயன்படுத்துகிறோம். சைன் பிக்கு பதிலாக சைன் சூத்திரத்தை பயன்படுத்தி எழுதுகிறப்ப b ஈக்குவல் டு 2r சைன் பியிலிருந்து சைன் பியின் மதிப்பானது b பை 2rக்கு சமம். அதே போல் காஸ் பிக்கு உண்டான விதியானது சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2ca பெருக்கல் காஸ் சி என்பது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2ab. அது இல்லாமல் வகுத்தல்ல சைன் சி இருக்குது. சைன் சியின் மதிப்பானது சி பை 2rற்கு சமம். அனைத்து மதிப்புகளையும் பெருக்களுக்கு நம்ம மாற்றி எழுதுகிறப்ப முதல் உறுப்பு b by 2r டினாமினேட்டரில் இருக்கக்கூடியதை பெருக்களுக்கு மாற்றி எழுதுகிறப்ப 2ca நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர் மதிப்பாக சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரும் இருக்கும். அடுத்த ஒன்றும் பெருக்கல்ல தான் இருக்குது. நியூமரேட்டர் மதிப்பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2abன்னு எழுதிடலாம். சி பை 2r பெருக்களுக்கு மாற்றி எழுதுகிறப்ப 2r நியூமரேட்டர்லையும் சி டினாமினேட்டர்லையும் இருக்கும். 2r கேன்சல் ஆகுது. அடுத்து b என்பது கேன்சல் ஆகுது. a என்பது இரண்டு உறுப்புகள்லையும் சியும் கேன்சல் ஆகுது. அதே போல் 2 அப்படிங்கிற எண் 2 கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளானது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டர் மதிப்பானது சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுதான் நம்ம நிறுவ வேண்டிய மதிப்பு. இதில் நியூமரேட்டர் மதிப்புகள் அப்படியே எழுதிடுறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு. டினாமினேட்டரில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை முதலாகவும் சி ஸ்கொயரை இறுதியாகவும் எழுதிடுறோம்.
tan b by tan c ஆனது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயருக்கு சமம்னு காட்டணும்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது நிறுவப்பட்டதுன்னு சொல்லிடலாம். அந்த நிபந்தனையை கொண்டு வந்துட்டோம். இது RHS ஆகும். LHS ஈக்குவல் டு RHS என்பதால் LHS ஈக்குவல் டு RHS. therefore நிரூபித்திருக்கக்கூடிய நிபந்தனை என்ன? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் பெருக்கல் tan b ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பெருக்கல் tan c என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.